நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஸ்டமில் January 9 to 12. Click the link below and register. அதில் கூட நாஞ்சில் சம்பத்துக்கு நான் ஒன்று போட்டு விட்டேன் பார்த்தீங்களா? மெய்யழகன் படத்தில் அவர் இதுகிட்ட கேட்குறாரு, எப்படி இருக்கேம்மா? ஏதோ இருக்கேன், வாக்கப்பட்டேன், குடின்னு இருக்காரு. இப்போல்லாம் டெய்லி காலையிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திமுக பற்றி சொல்லுது. பேசாம அவனே கல்யாணம் பண்ணிடும். பெருசாக நினைக்கிறேன் தாவேக்கா ஒன்றும் இல்லாத காத்தடிச்ச பலூனு லைட்டாக ஒரு குண்டுச்சி குத்துற புஷ்ஷுன்னு போயிடுன்றது இவர்கிட்ட பேசின காங்கிரஸ்காரருக்கு தெரியாது. 16 தொகுதியிலும் விஜய், நகர்ப்புறங்களில் விஜய்க்கு வாக்கு அதிகம், கிராமப்புறங்களில் இன்னும் கட்சி ஆரம்பிச்சது தெரியாது. இவர் எம்ஜிஆர் தூக்கி போறாரா? எல்லாம் ரெட்டையிலைக்கு போட போகிறோம். யாருக்கு ஸ்பாய்லர்? விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் எங்கிருந்து அதிகமாக பிரிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஸ்பாய்லர். டிஎம்கேக்கு விஜய் ஸ்பாய்லர். ஆமாம். 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள், இளைஞர்கள்ட்ட யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேளுங்க. இஸ்லாமியர்களுக்கு. ஓயா, நான் விஜய் தான். விஜய் தனியாக நிற்கிறான்னா சிறுபான்மை வாக்குகள் 13% இருக்கு. இல்லை, இப்போ இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் திமுக பக்கம் தானே. தலைவர் மட்டும் இருப்பான். தலைவர்கள் என்ன இங்கே மக்களுக்கு தான் நின்றுருக்காங்க. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். புதிதாக கட்சிகளை இப்போ இணைப்புக்கூடிய சூழலெல்லாம் உருவாகி இருக்கிறதாக தாவேக்கால பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று பேசும்பொழுது நாஞ்சில் சம்பத் சொல்லியிருந்தார், என்னன்னா எங்களுக்கு தாவேக்கா மீது தான் காதல், ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு திமுகவின் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருத்தர் என்கிட்ட வருத்தத்தோட சொன்னார்ன்ற மாதிரிலாம் பேசியிருந்தேன். உள்ளபடியே பார்க்கும்போது தொடர்ச்சியாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் தாவேக்காவும் கூட்டணி மேல்மட்டம் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. கிரீஷ் சோடங்கர் ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறாரு, இப்போ அவர் பேச்சை மாற்றிட்டாருன்னா நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு சார். இந்த இணைப்பு, இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க மொத்தமாக? காலைல கூட நாஞ்சில் சம்பத்துக்கு நான் ஒன்று போட்டு விட்டேன் பார்த்தீங்களா? மெய்யழகன் படத்தில் அந்த பொண்ணு பேசுவோம்ல கல்யாணத்தில், அதில் முக்கியமான படத்தில் மெய்யழகன் ஒன்று. அதாவது நகரத்துல இருந்து அந்த அவங்க சொந்தக்காரங்க கல்யாணம் நடக்கும். அரவிந்த் சாமி அந்த ஊருக்கு போயிருப்பாப்புல. இவர் வாழ்ந்து கெட்ட குடும்பம். இது போலையா அப்படின்னு போட்டிருக்கீங்களா? அதுவா? ஆமாம், வாழ்ந்து கெட்ட குடும்பம். அந்த கல்யாணத்தில் உட்காந்துருப்பாரு, யாருக்கும் தெரியாது, எல்லாம் சொந்தக்காரங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்போது அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அவனுடைய அத்தை பொண்ணு உட்காந்து பேசும். பேசணும், எப்படி இருக்க, என்ன இருக்கா, அக்காலாம் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் பேசிட்டு நீ எப்படி இருக்கேன்னா, நான் இருக்கேன், ஒரு வாழ்க்கப்பட்டேன், என்ன இது அப்படின்னும். யார்? இந்த அம்மா காங்கிரஸ். அந்த ஹீரோ தாவேக்கா. அவர் இதுகிட்ட கேட்குறாரு, எப்படி இருக்கம்மான்னு. ஏதோ இருக்கேன், வாக்கப்பட்டேன், குடின்னு இருக்காரு. இப்போல்லாம் டெய்லி காலையிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேறு திமுக பற்றி சொல்லுது. பேசாமல் ஒன்றையே கட்டிக்கிட்டு இருக்கலான்டா, நான் நகரத்தில் இருக்குன்னு கொடுக்க மாட்டேன்னாரு அப்பா. இன்னைக்கு பாரு, நான் இங்கே தான் கிடக்கிறேன், சீரழிகிறேன் அப்படின்னு சொல்லும். கரெக்டாக வருதா? இந்த மாதிரி விட்ட ஒருத்தர் சொன்னாராம், பேசாமல் நாங்கள் அங்கே தாவேக்க கூட வந்துடலாம், திமுகவுக்கு வாக்கப்பட்டோம், இங்கே காதலிக்கிறோம், இன்னும் நாங்கள் காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் இது போலையான்னு கேட்டு போட்டேன். அதில் என்னென்னா, பிரசாந்த் அந்த அரவிந்த் சாமி நகரத்தில் ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி காட்சி வரும். ஆக்சுவலாக அந்த அரவிந்த் சாமிக்கு உதவுற கார்த்திக்ன்ற கேரக்டரு அந்த கிராமத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி வருமானம் ஈட்டி அவர் இவருக்கு பெரிய தொகையை கொடுப்பாப்புல, ஒரு அன்பு மாமான்னு. அது படம். அப்போ இவர்கள் பெருசாக நினைக்கிற தாவேக்கா ஒன்றும் இல்லாத காத்தடிச்ச பலூனு லைட்டாக ஒரு குண்டுச்சி குத்துற புஷ்ஷுன்னு போயிடுன்றது இவர்கிட்ட பேசின காங்கிரஸ்காரருக்கு தெரியாது. அவ்வளோ வீக்காக இருக்கா சார் தாவேக்கா? என்ன எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுங்கள், நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சொல்லுங்கள், எதாவது சொல்லுங்கள். பல விவாதங்களில், பேட்டிகளில் எந்த கருத்து திமுக இருக்குன்னா முதல்ல தாக்குறது தாவேக்காவை தான் தாக்குறாங்க. அவங்க தன்னுடைய ஆப்போனண்ட்டை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் திமுக எதிர்த்து ஜெயிக்கிறதுக்காக உங்களை பார்க்கல, திமுக காலவாரி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் பார்க்குறாங்க. இப்போ ரேஸில் கார் போய்கிட்டு இருக்குது, ஒரு கார் இன்னொரு காரை இடிச்சிச்சுன்னா இந்த காரும் தேராது, அந்த காரும் தேராது, பின்னாடி வந்த 3வது கார் ஃப்ரண்ட்டில் போயிடுவோம். இப்போ அதான் நடக்க போகுது. ரேஸில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பழைய ஃபியட்டு, 2 பேர் 2 பெரிய காரு, அவங்க ரேஸ் கார். இந்த பழைய ஃபியட் தள்ளாடி போய் டிஎம்கேன்ற காரை தட்டி விட்டுது. அப்போ டிஎம்கே கார் சுற்றிக்குது, ஏடிஎம் கார் இந்த கேப்பில் பூந்து போயிடுது. இதுதான் நடக்க போகுது. ஏன்னா விஜயை ஒரு ஸ்பாய்லராக பார்க்குறாங்க. ஏன் பியூஷ் கோயல் அங்கேருந்து இங்கே என்ன சொல்லிட்டு போனார், விஜய் ஒரு ஸ்பாய்லர். யாருக்கு ஸ்பாய்லர்? விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் எங்கிருந்து அதிகமாக பிரிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஸ்பாய்லர். டிஎம்கேக்கு விஜய் ஸ்பாய்லரா? ஆமாம். நீங்கள் திரும்ப நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறேன். அது சில பேர் கேட்கும்போது, சார் நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க, எங்களுக்குலாம் அப்படின்னா இது இல்லை சார் அப்படின்னா. நான் இல்லாத ஒன்றும் சொல்லலை. 2021 உலகமே, தமிழகம் முழுவதுமே இந்த அதிமுக ஆட்சி ஒழியணும், ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாரு. எல்லாருக்கும் அரசு ஊழியர்களா பழைய ஓய்வூதியம், ஆசிரியர்களா உங்களுக்கு சம வேலை சம ஊதியம்,
பர்மனன்ட் பண்ணுறேன், செவிலியர்களா ஐயோ தேவதைகளே வந்தோன்னே உங்களை நான் வந்து பர்மனன்ட் பண்ணுறேன். எல்லாரையும் காய விட்டுட்டு இருக்காருல்ல. இப்போ நான் சொல்கிறது அப்போ இதை பார்த்தோன்னே நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம், ஐயோ ரொம்ப இறக்க சுபாவம் உள்ள ஒரு ஸ்டாலின், அதுவும் கனிமொழி தலைமையில் ஒரு டீம் வந்து எல்லாரையும் அவங்கவுங்கள்ட்ட குறைய கேட்குறாங்க. கரண்ட் பில்லா ஐயா 2 மாதம் சேர்ந்து கட்டும் போது 10 யூனிட் ஜாஸ்தியான கூட 1.5 மடங்கு கட்டினா ஆயிடுது, கவலைப்படாதீங்க மாதந்தோறும் கரண்ட் பில்லு. நாங்கள் வந்து அப்படி இருக்கோம், பாலாறு தேனார ஓடணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லாம் தலைகீழாச்சு வச்சுங்களேன். ஆனால் அப்போது எல்லாருமே நம்பி கரெக்டாக தேர்தல் நெருக்கத்தில் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடும் சாத்தான் குளமும் நடக்குது. இவர்கள் துடிக்க போய் எப்படி பிரச்சாரம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். அப்போது லாக்அப் டெத்துலேருந்து பல விஷயங்களில் இவர் வேறு லெவலில் இருக்க போகிறார், வந்தால் காவல்துறையே வேறு மாதிரி ஆகும் அப்படின்னு பார்த்து எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. விஜயும் கருப்பு சோப்பு சைக்கிளில் போய் போட்டார். விஜய் ரசிகர்கள் அப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கல, இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்கே போட்ட விஜய் ரசிகர்கள் திரும்பி இங்கே வந்துடுவாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க? எல்லாருமே ஸ்பாய்லர்ஸ் தான் அவங்க. டிஎம்கேக்கு குறைந்தது ஒரு அப்போ போட்ட விஜய் ரசிகர்கள் ஒரு 6% வச்சிங்களா. அவங்க இப்போ அப்படியே விஜய்க்கு தானே போட போகிறாங்க. அப்போ 45% 6% இங்கே வந்துடும்ல. அப்போ டிஎம்கே கை போய் ஓங்கிட்டு வந்து அப்படி சொல்ல வரீங்களா? அது மட்டும் இல்லை, விஜய் தனியாக நிற்கிறாருன்னா சிறுபான்மை வாக்குகள் 13% இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யாருக்குமே போட முடியாது. ஏன்னா இந்த சைடு ஏடிஎம்கே என்டிஏ பிஜேபி கூட இருக்குது. சீமான் வந்து இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள் அதுன்னு சொல்லிட்டாருன்னு அவர் மேலே கோபம் இருக்குது. அப்போ அந்த 13% பிடிக்குதோ பிடிக்கலையோ டிஎம்கேக்கே போட்டுருந்தாங்க. இப்போ அந்த 13%ல் விஜய் வந்துட்டாரு, தனியாக நிற்கிறாரு வச்சுக்கோங்க. அவருக்கு தானே பெரும்பாலும் ஓட்டு போடுவாங்க. இல்லை இப்போ இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் திமுக பக்கம் தானே தலைவர் மட்டும் இருப்பான். தலைவர்கள் என்ன இங்கே மக்களுக்கு தான் நின்றுருக்காங்க. காதர் மொய்தீன் என்னைக்கா ரோட்டில் பார்த்துருக்கீங்க? காதர் மொய்தீன் என்னைக்குமே வந்தது இல்லை சார். ஜவாஹர்லால் வந்திருக்காருல்ல சார். என்ன திமுக களமாடிட்டு இருக்குல்ல. என்ன களமாடுறாங்க? அவங்களுக்கும் ஜவாஹர்லாலுக்குமே பல பிரச்சனைகள் இருக்கு. எஸ்டிபிஐ களமாடிட்டு இருக்கு. எஸ்டிபிஐ களமாடுதுங்க. எஸ்டிபிஐக்கு ஒரு பிரச்சனை இருக்குது குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும். இது இன்னொன்று, எஸ்டிபிஐ வந்து இவர்கள்ட்ட சீட்டு கொடுக்கறது இதெல்லாம் இன்னும் வரப்போகுது. அதில் என்ன பிரச்சனையாகி எல்லாருக்கும் ஒரு சீட்டுன்ற மாதிரி அப்போ என்ன பிரச்சனையாகி அவங்க யார்கிட்ட போக போகிறாங்கன்னு தெரியாது. அது ஒன்று. இஸ்லாமிய தலைவர்கள் இவங்கள்ட்ட இருக்கலாம். நீங்கள் இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்குமே சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வேணால் போய் சர்வே எடுத்துக்கங்க. 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் இளைஞர்கள்ட்ட யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேளுங்க. இஸ்லாமியர்கள்ட்டே ஓயா நான் விஜய் தான். நான் பேசின பலரும் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் சர்வே எடுத்தேன், நான் அவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. பெரும்பான்மையானவர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கள் குடும்பம்லாம் சொந்தக்கார பந்தக்கார எல்லாமே திமுக. ஆனால் நான் ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்து பேசும்போது கேட்குறேன், எல்லாம் 2 குழந்தை பெற்றது 1 குழந்தை பெற்றது எல்லாம் 35 வயசுக்கு உட்பட்டது சின்ன பசங்க எல்லாம் காலேஜ் படிக்கிற பொண்ணு வரைக்கும் நான் இதுக்கு தான் விஜய் தான். விஜய் கட்சி இவங்க கூட தெரிய மாட்டேது உங்களுக்கு. விஜய் கட்சி இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக போட்டவங்க கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஓட்டு ஏன் உரிமை, நீலாம் அதில் தலையிடக்கூடாது. அப்போ சிறுபான்மை மக்கள் வாக்குகள்லேயே பெரிய ஸ்பிளிட் இளைஞர்களுக்கான வாக்குகள் ப்ளஸ் சிறுபான்மை மக்கள். இப்போ கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டா ஜோசப் விஜய், நம்ம விஜய் சபை தோறும் பேசுவாங்க. இது எல்லாமே ஒரு 13ல் ஒரு 8 வச்சுக்கோங்க, 8 கூட வேணாம் 7 வச்சுக்கோங்க. அப்போ 7 6 13% ஆயிடுதா? 13% அங்கே பிரிஞ்சதுன்னா 45ல் 13 போனால் 32 வந்துடுவார். கரெக்டா? அப்புறம் பட்டியலின இளைஞர்கள் பெரும்பாலும் வட மாவட்டம் அடிமடியில் கை வைக்கிற மாதிரி பண்ணுறீங்களா? நான் எங்க பண்ணேன், நீங்கள் விக்கிரவாண்டியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. இன்னைக்கு அந்த செட்டு தான் பிரதானமாக விஜய்கிட்ட இருக்குது. அப்போ அந்த வாக்குகளில் ஒரு 17%ல் ஒரு 4-5% எடுத்துக்கிட்டிங்கன்னா 4% எடுத்துக்கிட்ட 6 8 14 ஒரு 4 18%. 18% திமுகலேருந்து இவர் பிரிச்சாருன்னா 28% வந்துருவாங்க. 27க்கு வந்துருவாங்க. 45ல் 18 போனால் 27க்கு வந்துருவாங்க. இங்கே ஆன்டி இன்கம்பன்சி இங்கே பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் எதிர்ப்பு ஓட்டை மட்டும் வாங்கிட்டு நிற்கிற கட்சி இது என்டிஏ. சரி, அதே மாரி ஒரு 7% பிரிக்கிறாரு வச்சு 18 7 25% வராருன்னு வச்சுங்க. இவர் 25, அவங்க 32, அவங்க 27, அவங்க வந்து 41ல் 7 போச்சுன்னா 34. யார் அடிப்பா? 34 தான். மக்கள் நல கூட்டணி 2.0 மாதிரி ஆகிடும். யாரு? இவங்க விஜய் கட்சி. திமுக அடிச்சு பிடிச்சி எங்கேயாவது அவருடைய பவரை பயன்படுத்தி ஒரு 60-70 சீட்டு வருவாங்க. இவர்கள் ஆட்சி பிடிக்கிற அளவு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. மக்கள் 2016 மாதிரி தான் நடக்க போகுது. இதை மீறி விஜயை இழுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் போய்கிட்டு இருக்கு. அவரும் இன்றைக்கு வரைக்கும் நான் இல்லைன்னுலாம் சொல்லல. இப்படி ஒரு வேளை ஒரு என்டிஏ போனார்னா அவர் சொன்ன மாதிரி அந்த பாட்டில் வர மாதிரி பிளாஸ்ட் தான். டிஎம்கே கூட்டணி கண்டமாயிடும். இது திமுகவுக்கு தெரிகிறது. அப்போ நம்மளை வந்து இவர் ஸ்பாயில் பண்ணுவாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சது ஸ்பாயில் பண்ணுவார்ன்ற பயம் திமுகவுக்கு இருக்குது. சென்னையில் 16 தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட வரமாட்டோன்றது அவங்க எடுத்ததுலேயே இருக்குது. திமுக எடுத்ததுலேயே 16 தொகுதியும் சிக்கல். 16 தொகுதியிலையும் விஜய். நகர்ப்புறங்களில் விஜய்க்கு வாக்கு அதிகம், கிராமப்புறங்களில் இன்னும் கட்சி ஆரம்பிச்சது தெரியாது. இவர் எம்ஜிஆர் தூக்கின்னு போகிறாரா? எல்லாம் ரெட்டையிலைக்கு போட போகிறோம். யோசிச்சு பாருங்களேன், விஜய் எம்ஜிஆர் தூக்கிட்டு டிஎம்கே மோசம்னு சொன்னால் ஜனம் யாருக்கு போடும்? மைண்ட் செட்டில் ஏடிஎம்கே அதுக்கு ஆப்போசிட்டாக. எம்ஜிஆர்னா ஏடிஎம் தானே பதிஞ்சிருக்கும். அப்போ ரெட்டையில தானே போடுவாங்க. நீ ஒன்றும் உங்கள் கட்சி சின்னத்தையே கொண்டு போய் சேர்க்கணும். இல்லை சார், மக்கள் என்ன அந்த அளவுக்கு அறியாமல் இருக்காங்களா? உங்களுக்கு நீங்கள் இங்கே நகரத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு நீங்கள் பார்க்குற செய்தியெல்லாம் வச்சுட்டுலாம் முடிவு பண்ணாதீங்க. விஜய் கட்சியிலே எப்படி இருக்காங்க பாருங்கள்.
ஐம்பெரும் தலைவர்னு ஊருக்கு ஒரு மேடைக்கு மேடை பேசியிருக்காரா இல்லையா? அதில் பெரியாரை கூட அவனுக்கு தெரியல. கரெக்டா? எனது நண்பர் எடுத்த ஒரு இதில் சர்வேல பல மாவட்டங்களில் விஜய் கட்சி ஆரம்பிச்சதே அவங்களுக்கு தெரியல. ஏமா இந்த மஞ்சள் துண்டெல்லாம் போட்டு வராங்க, அவங்க மன்றத்து ஆளுங்கள்ல அப்படின்ற மன்றத்து ஆட்களாகத்தான் தாவேகாவை பார்க்கிறார்கள். சரி, அதை மீறி நீங்கள் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவர்களே தன்னெழுச்சியாக அங்கங்கே எங்கேயா பண்ணாதான் உண்டு. கட்சி மேலிடத்துல இருந்து எந்த வித இதுவும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி பொதுமக்கள்கிட்ட மற்றவங்கள்ட்ட போய் சேரணும்னா விஜய் தான் களத்தில் இறங்கணும். நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், என் சின்னம் இது அப்படின்னு போனால் தான் நீங்கள் நம்ப வைக்க முடியும். ட்விட்டரில் என் சின்னம் இதுதான் போட்டால் ட்விட்டரில் களம் மாறுறவன் தெரியும். டிவியில் போட்டாங்கன்னா டிவியை பார்க்குற கொஞ்சம் பேருக்கு தெரியும். நகர வாழ்க்கை இருக்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு ரீச் ஆகாது. சின்னம் நீங்கள் ஓட்டு போடுறப்போ இருக்கிற மைண்ட் இருக்குது தெரியுமா? டாப்பில் உதயசூரியன், ரெட்டை இலை இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க இதெல்லாம் அது கீழே தான் வரும். அங்கீகரிக்கப்படாத கட்சி, சுயேட்சைகள் இதில் தான் வருவாங்க. அப்போது நீங்கள் அந்த ஜனங்க அதெல்லாம் மீறி அங்கே ஓட்டு போகணும். இந்த நடைமுறை சிக்கலும் அவர்கிட்ட இருக்குது. வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை இந்த 2 சக்தி வாய்ந்த வேட்பாளரோட மோத விடுற அளவுக்கு செலவு பண்ணணும். டெய்லி சுற்றணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், போஸ்டர் அடிக்கணும், அந்த செலவு பண்ணணும், இந்த செலவு பண்ணணும். அதுக்கேற்ற இது இருக்கான்னா பம்பர மாதிரி சொல்லணும். அப்புறம் அன்றாட பிரச்சனைகளை பற்றி டெய்லி பேசி பேச்சு பேட்டின்னு போகணும். தேர்தல் நெருங்க அதெல்லாம் ஆகும். நீங்கள் இன்னும் தூங்கின்னு இருக்கீங்க. வெறும் ஜனநாயகன் படம் வந்தால் எல்லாத்தையும் போய் ரீச் ஆகிடுன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் சினிமாவில் வேணால் நடக்கும், கோப்படம் மாதிரி நடக்கும், ரியல் லைஃப்பில் நடக்காது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு இருக்குது. மேலோட்டமாக பார்த்தா அவர் தான் ரீச் ஆகிட்டாரு. விஜய்னா எல்லாருக்கும் தெரியும். விஜய் கட்சியுடைய சின்னம் இது, விஜய் நமக்காக இருக்கார் அப்படின்னு பொதுமக்கள் ஏற்றுக்கணும்ல. எம்ஜிஆர்னா எல்லாம் பொதுமக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ யார் கட்சியில் சேர்ந்தாலும் விஜய் கட்சின்னு ஒன்று இருக்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்றம் எந்த வேலையும் செய்யலங்கிறது. என்ன செஞ்சாரு சொல்லுங்க? ஏதாவது போயிருக்காரு, சுற்றுப்பயணம் போனாரு அப்படின்னா கூட ஓகே. நீ 180 தொகுதி 190 தொகுதி முடிச்சுட்டு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த மாதிரி எங்கேயா போயிருக்கீங்க, வந்திருக்கீங்க? எம்ஜிஆர் அதெல்லாம் பண்ணார்ல. மக்கள் இதை எப்படி கொண்டு போய் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து பார்க்கலாம் தான்.